நேபாள வன்முறையை தொடர்ந்து பிரதமர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் KP சர்மா ஒலி அவர்கள். முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் பாரதி ராஜா. பாரதி ராஜா, வணக்கம். சற்று முன் பார்த்தோம் ராஜினாமா செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும் என்று. தற்பொழுது பிரதமர் ராஜினாமா செய்திருக்கிறார். அடுத்து என்ன நிகழும்? முழு விவரங்கள் என்ன? கண்டிப்பாக நம்ம ஏற்கனவே சொன்னதுதான். இன்று காலையிலே 2வது நாளாக போராட்டம், அதாவது நேற்று போராட்டம் தொடங்கும் போது சமூக வலைதளங்களுக்கு எதிரான போராட்டமாக தான் இது தொடங்கியது. அது கூடவே அரசுக்கு எதிரான அரசின் ஊழலுக்கு எதிரான போராட்டமாகவும் இருந்தது. நேற்று தடையை நீக்கிய பிறகு, நேற்று மாலையே தடையெல்லாம் நீக்கினாங்க. உள்துறை அமைச்சர் ராஜினாமா செஞ்சார். இந்த விவகாரம் நடந்தது. இருப்பினும் 2வது நாள் தடையை நீக்கின பிறகும் இன்று போராட்டமானது தொடர்ந்து நடைபெற்றது. இந்த போராட்டம் என்பது அரசுக்கு நேரடியாக அரசுக்கு எதிராக குரலாக இந்த போராட்டம் ஒலித்தது. அரசின் முக்கியமாக பிரதமர் அவர்கள் பதவி விலகணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அழுத்தம் திருத்தமாக சொன்னார்கள். அதே போல எம்பிக்கள் வீடுகள் மீது, அரசியல் தலைவர்கள் வீடுகள் மீதெல்லாம் தாக்குதல் நடத்த தொடங்கிட்டாங்க. அரசு முழு ஊரடங்கு, காலவரையற்ற ஊரடங்கு என்ற உத்தரவை பிறப்பித்த போதும் அதற்கு எந்த பயனும் இல்லை. போராட்டக்காரர்களை போலீசாராலோ ராணுவத்தாலோ கட்டுப்படுத்த முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது. பிரதமரின் தனிப்பட்ட இல்லம் சூறையாடப்பட்டது. இதே போல பல அரசியல் தலைவர்களின் வீடுகள் தீ வைத்து கொளுத்தப்பட்டன. இந்த சம்பவங்கள் அனைத்திற்கும் ஒரு முடிவு என்று வர வேண்டும் என்றால் அது பிரதமர் ராஜினாமா செய்தால் மட்டுமே மக்கள் ஓரளவு அமைதி அடைவார்கள் என்ற சூழல் உருவானது. இதையே தான் அந்த நாட்டின் ராணுவ தளபதி அசோக் சிக்டேல் வந்து பிரதமரிடம் வலியுறுத்தினார். அதைத் தொடர்ந்துதான் தற்போது பிரதமர் KP சர்மா ஒலி அவர்கள் தனது பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் என்ற தகவல் வந்திருக்கிறது. இன்று காலையில கூட போராட்டம் கட்டுப்பாட்டை மீறிய போது அவர் துபாய் தப்பி செல்ல இருப்பதாக ஒரு தகவல் வந்தது. இந்த தகவல் எல்லாம் உள்ளூர் ஊடகங்களில் வந்த தகவல் தான். ஆனால் தற்போது வரை அவர் நேபாள நாட்டில் தான் இருக்கிறார். ஆனால் அவர் வெளியூர் செல்வதற்கான ஆயத்தங்கள் காட்மாண்டு விமான நிலையத்தில் தற்போது நடைபெற்று வருகிறது. அங்கு அதிக அளவிலான ராணுவம் குவிக்கப்பட்டிருக்கிறது. ராணுவ ஹெலிகாப்டர்கள் அங்கு உள்ளன. தனி விமானங்கள் புறப்படும் நிலையில் தயாராக வைக்கப்பட்டிருக்கிறது. இவற்றை அனைத்து பார்க்கும் போது KP சர்மா ஒலி அவர் வெளிநாடு செல்ல வாய்ப்பு இருப்பதாகவும் ஒரு பக்கம் சொல்லப்படுகிறது. ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இவர் பதவியை ராஜினாமா செய்ததை தொடர்ந்து இன்னொரு விஷயம் கூட இன்று காலை பேசப்பட்டது. அதாவது பிரதமர் பதவியை ராஜினாமா செய்த பின்னர் துணை பிரதமர் தொடர்ந்து பதவி வகிப்பார், அவர் பொறுப்புகளை கையாள்வார் என்ற ஒரு விஷயம் எல்லாம் பேசப்பட்டது. இதற்கிடையில பிரதமராக இருந்த சர்மா ஒலி அவர்கள் அனைத்து கட்சி கூட்டத்திற்கு கூட அழைப்பு விடுத்தார். ஆனால் எதிர்கட்சிகள் இதில் பங்கேற்க மாட்டோம் என தெரிவித்ததாக சொல்லப்பட்டது. இந்த நிலையில தான் தற்போது அவர் தனது பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். இதைத் தொடர்ந்து நேபாள நாட்டில் ராணுவ ஆட்சி அமலாவதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் தற்போது வந்துவிட்டது. இன்னும் அதிகாரப்பூர்வமாக ராணுவம் தனது கையில் ஆட்சியை எடுத்துக்கொள்ளவில்லை. போராட்டக்காரர்களின் போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றியாகத்தான் இதை தற்போது அங்கு பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அவர்கள் முக்கியமாக கூறியதே தற்போது பதவி வகிக்கும் பிரதமர் பதவி விலக வேண்டும் என்பதை மிக தெளிவாக வலியுறுத்தினார்கள். காலை முதல் அந்த போராட்டமானது இதை நோக்கித்தான் நகர்ந்து கொண்டிருந்தது. தற்போது அந்த முடிவை பிரதமர் அவர்கள் எடுத்து தனது பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்திருக்கிறார். இந்த சூழல்ல அடுத்த கட்டமாக அங்கு ராணுவ ஆட்சி அமலாவதற்கான சாத்தியம்தான் அதிக அளவில் இருக்கிறது. என்றால் தற்போதுள்ள நிலைமை கட்டுக்குள் வர வேண்டும் என்றால் ராணுவ ஆட்சி தான் ஒரே தீர்வாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.